வணக்கம். இது உங்களுக்கான ஆழமான ஆய்வு. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல வரதட்சணை கொடுமையால நடக்கிற மரணங்கள் பத்தி நீங்க பகிர்ந்துகிட்ட ஆதாரங்களை வச்சு கொஞ்சம் அலசப் போறோம். ஆமா. நிறைய சட்டங்கள் இருக்கு, ஆனா இந்த பிரச்சனை ஏன் இன்னும் தொடருது? ம், சமீபத்திய புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது? ரிதன்யா மாதிரி சோகங்கள், இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்கு, என்ன தீர்வுன்னு பார்க்கலாம். சரி. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். தேசிய அளவுல பாத்தீங்கன்னா சராசரியா வருஷத்துக்கு ஒரு 7000 வரதட்சணை மரணங்கள் பதிவாகுதுன்னு உங்க ஆதாரங்கள் சொல்லுது. ஆமா, சமீப வருஷங்கள்ல இதுதான் நிலவரம். இதுவே ரொம்ப அதிர்ச்சியான ஒரு நம்பர் தான். கண்டிப்பா. சரி, இப்போ தமிழ்நாட்டுக்கு வருவோம். சமீபத்துல ரிதன்யான்னு ஒரு 27 வயசு பொண்ணு கல்யாணம் ஆகி கொஞ்ச மாசத்திலேயே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ம், ரொம்ப சோகமான விஷயம். ஒரு எஸ்யூவி கார், இல்ல இன்னொரு தகவல் படி 800 கிராம் தங்கம், 70 லட்சம் மதிப்புள்ள வோல்வோ கார் கொடுத்திருக்காங்க. இவ்ளோ கொடுத்தும் கூடவா? ஆமா, இவ்ளோ கொடுத்தும் இன்னும் வேணும்னு கேட்டு கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இப்ப கணவரும் மாமனாரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த ரிதன்யா கேஸ்ல, அதாவது இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வரதட்சணை கோரிக்கைகளுக்கு ஒரு முடிவே இல்லாம போறது, அது ஒரு திருப்தியே இல்லாத பேராசையா இருக்கு. ஆமா, ஆரம்பத்துல எவ்ளோ கொடுத்தாரும் அது போதாது, இன்னும் வேணும்னு கேக்குறதுக்கு அதுவே ஒரு காரணமா மாறிடுது. சில ஆர்வலர்கள் சொல்ற மாதிரி பெத்தவங்க ரொம்ப தாராளமா செய்யறது கூட சில நேரம் பொண்ணுக்கு பாதுகாப்பா இல்லாம, பாதுகாப்புக்கு பதிலா அதுவே அவங்களுக்கு ஒரு உரிமையை கொடுத்த மாதிரி ஆயிடுதா? அதேதான், ஒரு என்டைட்டில்மெண்ட், ஒரு உரிமை உணர்வு அதிகமாக்கிடுது. உங்க ஆதாரங்களும் இது தமிழ்நாட்டுல நடந்ததா பொதுவா சொல்லுது, ஆனா ஊர் பேர் குறிப்பிடல. 12 வரைக்கும் பார்த்தா 91,000க்கும் மேல வரதட்சணை மரணங்கள். பெரிய எண்ணிக்கை. 2011ல 8618ன்னு ரொம்ப அதிகமா இருந்து 2022ல 6450 குறைஞ்சிருக்கு. ஆனா இங்கதான் ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி? இது உண்மையிலே குறைஞ்சிருக்கா இல்ல வேற மாதிரி பதிவாகுதானே? ஆமா, ஏன்னா தமிழ்நாட்டை பாத்தீங்கன்னா இந்த எண்ணிக்கை ரொம்ப குறைவா தெரியுது. 2022ல வெறும் 29 வழக்குகள், 2021ல 27. 2001ல 191 இருந்திருக்கு. அப்போ கணிசமா குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாமா? சொல்லலாம். வட மாநிலங்களோட ஒப்பிடும்போது இது ரொம்ப குறைவுதான். இதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். தென்னிந்தியாவோட உறவுமுறை அமைப்பு, பெண்களோட கல்வி நிலை, விழிப்புணர்வு. அப்புறம் இந்த சமூக நீதி, பெண்கள் முன்னேற்றத்துல கவனம் செலுத்தின திராவிட மாதிரி ஆட்சி முறைகள் கூட ஒரு காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க. இருக்கலாம். ஆனா இங்கதான் அந்த முரண்பாடு வருது. ஆமா, தமிழ்நாட்டுல தற்கொலை விகிதம் ரொம்ப அதிகம். அதே 2018ல கிட்டத்தட்ட 14,000 தற்கொலைகள். இந்தியால 2வது இடம். அப்போ உங்க ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுற மாதிரி அதிகாரப்பூர்வமா வரதட்சணை மரணம்னு பதிவாகிறது குறைவா இருந்தாலும் தற்கொலைகள் அதிகமா இருக்கு. அப்போ இந்த தற்கொலைகளுக்கு பின்னால வரதட்சணை குடும்பம் மறைஞ்சிருக்கலாமோங்கிற சந்தேகம் வலுவா வருது இல்லையா? நிச்சயமா, அதுதான் இங்க இருக்கிற ஒரு சிக்கலான நிலைமை. வெறும் நம்பரை மட்டும் வச்சு கணிக்க முடியல. சரி, இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? உங்க ஆதாரங்கள் சொல்ற மாதிரி, ஒண்ணு, இது கௌரவ பிரச்சனையா பார்க்கப்படுற ஒரு கலாச்சார வழக்கம் ரொம்ப ஆழமா வேரூன்றி இருக்கு. கௌரவம். 2வது பேராசை, அப்பட்டமான பேராசை. 3வது பெண்களை ஒரு பொருளா சொத்தா பாக்குற அந்த ஆணாதிக்க மனநிலை. சரி, அப்புறம் 4வது சில பொருளாதார அழுத்தங்கள் கூட காரணமா இருக்கலாம். ரித்யான்யா விஷயத்திலேயே இதெல்லாம் தெரியுது. நிச்சயமா. சரி, சட்டங்கள் பத்தி என்ன சொல்றாங்க? சட்டங்கள் இல்லையா, இல்ல அது சரியா வேலை செய்யலையா? சட்டங்கள் இல்லாமல்ல, 1961லயே வரதட்சணை தடுப்பு சட்டம் வந்துருச்சு. ஆமா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே. அப்புறம் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 304B வரதட்சணை மரணத்துக்காக ஒரு பிரிவு இருக்கு. 7 வருஷத்துல இருந்து ஆயுள் வரைக்கும் தண்டனை இருக்கு. 498A பிரிவு கூட இருக்குல்ல, கணவர் இல்ல அவர் சொந்தக்காரங்க குடும்பம் பண்றதுக்கு. ஆமா, 498Aவும் இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா இதையெல்லாம் அமல்படுத்துறதுல தான் சிக்கல். அமலாக்கத்திலையா? என்ன மாதிரி சிக்கல்? விசாரணைகள் ரொம்ப மெதுவா நடக்குது. தண்டனை கிடைக்கிற விகிதம், அதாவது கன்விக்ஷன் ரேட் ரொம்ப ரொம்ப குறைவு. எவ்வளவு குறைவு? உங்க ஆதாரம் ஒண்ணு சொல்லுது, தமிழ்நாட்டுல 2008ல 198 வழக்குகள்ல வெறும் ஒரே ஒரு கேஸ்ல தான் தண்டனையே கிடைச்சிருக்கு. என்னது, 198ல ஒன்னா? நம்பவே முடியலையே. ஆமா, அப்ப யோசிச்சு பாருங்க, குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்குமோ? நிச்சயமா இருக்காது. இதுக்கு மேல போலீஸே சில சமயம் சமரசம் பண்ணி வைக்க பாக்குறதும் நடக்குது. ஆமா, அப்புறம் பாதிக்கப்பட்ட பொண்ணையே சமூகம் குறை சொல்றது, இதெல்லாமும் இருக்கு.
அதே நேரம் இந்த சட்டங்களை முக்கியமா 498 சில பேர் தவறா பயன்படுத்துறாங்க, ஆண்களுக்கு எதிரா பொய்யா கேஸ் போடுறாங்கன்னு ஒரு எதிர்வாதமும் இருக்கு. உங்க ஆதாரங்கள்ல சிப்ஸ் மாதிரி அமைப்புகள் சொல்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆமா, அந்த பக்கத்தையும் நம்ம கவனிக்கணும். சரி, அப்ப இதுக்கு தீர்வு தான் என்ன? ஏதாவது வழி இருக்கா? உங்க ஆதாரங்கள் சில தீர்வுகள் பத்தி சொல்லுது. தமிழ்நாடு அரசு சில திட்டங்கள் வச்சிருக்காங்க. பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் மாதிரி. ஆமா, அது பெண் குழந்தைகளோட கல்விக்கு உதவுது, தாமத திருமணத்தை ஊக்குவிக்குது. அப்புறம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம், அதுவும் நிதி உதவியோட சேர்த்து படிச்சிருந்தா கூடுதல் உதவின்னு கல்வியையும் வலியுறுத்துது. சரிதான். இது போக நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்காங்க. உமன்ஸ் கலெக்டிவ், உமன்ஸ் ஜஸ்டிஸ் இனிஷியேட்டிவ் மாதிரி. அவங்க என்ன பண்றாங்க? அவங்க விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்கு சட்ட உதவி, மனரீதியான ஆதரவு எல்லாம் கொடுக்கறாங்க. இது ரொம்ப முக்கியமான பணி. ஓகே. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, வரதட்சணை மரணம்ங்கிறது வெறும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல. இது நம்ம கலாச்சாரம், ஆணாதிக்கம், சமூக பார்வை, நீதி கிடைக்கிறதுல இருக்கிற தாமதம், குறைபாடுகள்னு பல விஷயங்களோட பின்னி பிணைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுல புள்ளி விவரம் குறைவா தெரியறதுக்கு பின்னால இந்த மாதிரி தற்கொலைன்னு மறைக்கப்படுற மரணங்கள் மாதிரி பல சிக்கலான உண்மைகள் ஒளிஞ்சிருக்கலாம். ஆமா, அதுதான் நிதர்சனம். இறுதியா நீங்க எல்லாரும் யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. உங்க ஆதாரங்கள்ல இருந்து எடுத்ததுதான். சொல்லுங்க. சட்டங்கள் இருக்கு, அரசாங்க திட்டங்கள் இருக்கு, விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடக்குது, எல்லாம் சரி. ஆனா 2012ல நடந்த ஒரு யூனிசெஃப் கணக்கெடுப்பு ஒன்னு சொல்லுது, 15 வயசுக்கு உட்பட்ட இந்திய இளைஞர்கள்ல கிட்டத்தட்ட 57% பசங்களும் 53% பொண்ணுங்களும் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகள்ல மனைவிய கணவன் அடிக்கிறதுல தப்பே இல்லைன்னு நினைக்கிறாங்களாம். 50%க்கு மேலையா? ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இப்படி வன்முறையையே சரி நியாயம்னு ஏத்துக்கிற மனநிலை சமூகத்துல இவ்வளவு ஆழமா இருக்கும்போது, குடும்பங்களையும் சமூகங்களையும் உள்ளிருந்து மாத்தாம வெளியிலிருந்து வர்ற சட்டங்களோ திட்டங்களோ மட்டும் இந்த வரதட்சணை கொடுமைங்கிற பிரச்சனைய எந்த அளவுக்கு முழுமையா தீர்க்க முடியும்? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.